ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவர். எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும், எவ்வளவு பெரியதான வல்லமைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிசாசு வந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் நம்மை ஆட்கொண்டு நம்மை பயமுறுத்தினாலும், அவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கான அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வழியா சொல்லுங்க. அப்போ யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு? பாஸ்டருக்கு. அப்படி நீங்க போட்டிருக்குதா? நீங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நீங்க ஜெபிக்கிறது நான் தப்பு இல்லை, நீங்க எப்போ கூட ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்காக ஜெபிக்க தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தணும். சத்துருவின் கொஞ்சம் நெஞ்ச வல்லமையெல்லாம் நீங்க மேற்கொள்வதற்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னாரா? இல்ல, சகல வல்லமையை. ஆமென். அப்ப சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அந்த ஆண்டவருடைய அதிகாரத்துல. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை பெற்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவுடைய அதிகாரத்திற்கு பாத்திரவான்களாக நம்ம வாழும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு?